சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கரம் பிடித்து நடத்துவேன் என்று வாக்கு பண்ணினவர், நாம் அவருடைய கரங்களை பிடிப்பதை விட அவர் நம்முடைய கரங்களை பிடித்திருக்கிறார். அந்த தேவாதி தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து நமக்கு முன்மாதிரி காண்பித்து, என்னுடைய அடிச்சுவடியில் நீங்களும் பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி மாதிரி காண்பித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நம்முடைய மனதை குறித்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். நம்முடைய ஆத்மாவினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. மனதில் இருக்கிற 3 நிலைகள் அல்லது 3 மண்டலங்கள், அந்த 3 பகுதிகள் என்று சொன்னோமே, அதில் முதலாவது பகுதியாக என்னுடைய நினைவிலே இப்பொழுது என்னால் யோசித்து கொண்டிருக்கிற, என்னுடைய நினைவிலிருந்து இந்த காரியத்தை நான் சொல்ல முடிகிறது என்று சொல்லுகிற காரியங்களை நினைவு பகுதி அல்லது நினைவு மண்டலம் என்று சொல்லி பார்த்தோம். இந்த பகுதியில் இருக்கிற காரியங்களே ஆண்டவருடைய விருப்பமெல்லாம் என்ன? தீமையான காரியங்கள் அல்ல, வெறுப்பான காரியங்கள் அல்ல, பகைமையான காரியங்கள் அல்ல, அவசியமற்ற காரியங்கள் அல்ல, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் அல்ல, நன்மையான காரியங்கள், நற்கீர்த்திக்குரிய காரியங்கள், புகழ்ச்சிக்குரிய காரியங்கள், கற்புக்குரிய காரியங்கள், அன்புக்குரிய காரியங்கள், ஒழுக்கத்துக்குரிய காரியங்கள், இது போன்ற காரியங்கள்லாம் நான் எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி பிலிப்பியர் 4 அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை பார்க்கிறோம். அதே போல் உங்களுடைய அந்த நினைவு பகுதியிலே, நினைவு மண்டலத்திலே கிறிஸ்து இயேசுவிலிருந்து அதே சிந்தையை உங்களுக்குள் காணப்படுவதாக, தேவையற்ற காரியங்களாக, பெருமைக்குரிய காரியங்களாக, பாவத்துக்குரிய காரியங்களான எண்ணங்களை நம்முடைய எண்ணங்களிலே வைக்காதபடிக்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற தாழ்மையான காரியம், பிறருக்கு பணிவிடை செய்கிற காரியம், மற்றவங்களை மேன்மையாக எண்ணுகிற காரியம், மற்றவர்களுக்காக என்னையே நான் தியாகம் செய்வதற்கு தயாரிக்கிற காரியம், இதை குறித்து பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிற சத்தியங்கள் உங்களை உயிர்ப்பிப்பதாக, உங்களுடைய மனநிலை, உடைய மனதின் முதல் நிலை என்று சொல்லப்படுகிற நினைவு மண்டல பகுதியிலே ஆண்டவர் ஒரு நிறைவான காரியத்தை, உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற, தேவனுக்காக ஊழியம் செய்கிற தரிசனத்தை நிலைப்படுத்துகிற, நான் ஆண்டவருக்காக எப்படியாவது ஏதாவது செய்ய வேண்டும், பயன்பட வேண்டும், நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற காரியத்தில் நான் நிற்க வேண்டும் என்ற அந்த தரிசனத்தை உங்களுக்கு உயிர்ப்பித்து, எத்தனை ஜனங்கள் கட்டப்பட்டு கிடக்கிறாங்க, சாத்தானுடைய ராஜ்யத்தை அழிக்க வேண்டும், இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் நிலைநாட்டப்பட வேண்டும், சாத்தானுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் அகற்றப்பட வேண்டும் என்ற தரிசனங்களாக வரணுன்ற காரியத்தை உங்கள் நினைவு மண்டலத்திலே நிரப்புகிற, வைக்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் யோசிக்கிற பொழுதெல்லாம் யாருக்காக விரோதமான காரியங்களை, அவங்களுக்கு பழி வாங்குகிற காரியங்கள்லாம் வேண்டாம், அவங்க தண்டிக்கப்படணும், அவங்களுக்கு ஒன்று நாள் நடக்கக்கூடாது என்று சொல்லி அவங்களுக்கு குறித்த மட்டுப்படுத்துகிற காரியங்கள் வேண்டாம். நம்ம எப்பொழுதும் நன்மையான காரியங்களை, தேவனுக்கு மகிமை செலுத்துகிற காரியங்களை, பிறருக்கு ஆசீர்வாதம் உண்டு காரியங்களை, நம்மையே பிறருக்காக எப்பொழுதும் செலவு பண்ணுவதற்கும் தயாராக்குகிற காரியங்களை நம்முடைய நினைவு மண்டலத்தில் வைத்து வாழ்வோமானால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி பயன்படுத்திருக்க உதவி செய்யும். எழும்புகிற பொழுதாக இருக்கலாம், வேலை செய்கிற பொழுதாக இருக்கலாம், எதுலையுமே நேர்மையான ஒரு எண்ணம், நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு இருதயம், பிறருக்கு எந்த விதத்திலும் நான் ஒரு நல்ல மாதிரியாக வாழ வேண்டும், என்னை பார்த்த ஒரு நன்மையான காரியம் கற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு நான் ஒரு முன்மாதிரியாக நிற்க வேண்டும், இது போன்ற எண்ணங்கள் நம்முடைய நினைவு மண்டலத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியார் உணர்த்த விரும்புகிறார். அதை தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அவை நீங்கள் தேவனுக்காக பயன்படுவதற்கு உங்கள் நினைவு மண்டலத்தில் வேண்டாத நினைவுகள் வேண்டாம், வேண்டாத எண்ணங்கள் வேண்டாம், வேண்டாத யோசனைகள் வேண்டாம், வேண்டாத கற்பனைகள் வேண்டாம். அது சாத்தானுக்கு வலிமைப்படுத்துகிற காரியமாக இருக்கும். அதை அகற்ற ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நன்மையான பாதையை எங்கள் காண்பித்து தேவனுடைய ராஜ்யத்தோடு தொடர்புடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிற சிந்தை எங்களுக்குள்ள வைப்பதற்கென்ற வெளிச்சத்தை ஆவியானவர் மூலமாய் வார்த்தைகளில் தந்திருக்கிறவரே உங்களுடைய பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். எங்களுடைய நினைவு மண்டலம் தேவனுடைய சிந்தையை பெற்றுக்கொள்ளுகிற, கிறிஸ்துவின் சிந்தையை தரித்திருக்கிற அடையாளத்தை உடையதாக எப்பொழுதும் இருக்க அதை நீர் பலப்படுத்துவீராக, உயிர்ப்பிப்பீராக, உருவாக்குவீராக, மறுவப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன். God bless you.